ஐயா வெயிட் ரொம்ப தூக்கிட்டோம் ஐயா, சமக்க முடியலையா. இது பெரிய மேட்டரா? நான் எப்படி வெயிட் அடிக்கிறேன் மட்டும் பாருங்க. இல்லைச்சுன்னா உங்களுக்கு நான் எப்படி தூக்குறேன் மட்டும் பாருங்க. இந்த சமயம் இறக்கி விட்டீங்களா ஐயா? ஐயா நம்ம எவ்வளவு வெயிட்லாம் அடிச்சிருக்கோம். இல்லை என்ன பண்றது? எக்ஸசைஸ் பண்ணல. எப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு எப்படி தூக்குறோம் மட்டும் பாருங்க. தூக்க போறாரு போல. இறக்கிறோம். மாஸ்டர் 2 மாஸ்டர் 3 மாஸ்டர் 4 மாஸ்டர் இப்போ பாரு, என்னோட மாஸ்டர் பாரு எப்படின்னு பாரு. இப்போ பாருங்க, இப்போ எப்படி தூக்கி எறியணும் மட்டும் பாருங்க. இறக்கி விட்டுங்க சோமையா. அசைக்க முடியல. நம்மள இவங்களை கேவலப்படுத்துறாங்க இன்னைக்கு. மாஸ்டர் இன்னைக்கு காலையில 10 நாட்டுக்கோழி முட்டை தின்னீங்களா? ஆமா, முட்டை குடிக்கல. முட்டை குடிக்காம வந்துட்டோம் ஐயா. நாங்க இப்போ முட்டை குடிச்சிட்டு எப்படி வந்து தூக்குறோம் மட்டும் பாருங்க. காலைல முட்டை குடிக்காம வந்துட்டோம். கொஞ்சம் பாருங்க, இதுல நில்லுங்க. எப்படி தூக்கி எறியணும் மட்டும் பாருங்க. நிக்க முடியாதுயா, ரொம்ப வெயிட்டா இருக்கியா. 10 நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடலாங்க. நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டு தூக்க வருவானா இறக்க வருவானா? அப்பா சமயம் தூக்க முடியாம தவிச்சுட்டு இருக்கனே. யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? ஐயா ஐயா டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, ஐயா பார்த்துட்டேன். டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா நல்ல வேலை டாக்டர் ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. என்னய்யா என்ன செய்றீங்க? வாரம் ரொம்ப தூக்க முடியல. கண்டிப்பா ரொம்ப கணக்கு. சரியா, எப்படியாவது இறக்கி விடுனீங்க. சொல்லுங்க. நான் பெரிய டாக்டர் தான். நிறைய பேரை இறக்கி இருக்கேன், நிறைய பேரை ஏற்றி விட்டு இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாது, உங்களுக்கு கண்டிப்பா இறக்கி மாதிரியே பேசுறாரு ஐயா. கொஞ்சம் போருங்க, ரொம்ப வெயிட்டா இருந்த மாதிரி தருவேன். சரி சரி ஐயா, கொஞ்சம் பொறுங்க. நான் ஒரு சின்ன சீட்டு எழுதி தரேன். சரியா? ஆமா, ஒரு சின்ன ஆபரேஷன் தான். கொஞ்சம் ஒரு 5 லட்சம் ரூபா தான் தேவைப்படும். அதனால ஐயா நீங்க ரெடி பண்ணி வாங்க. கொஞ்சம் அவசரமா ஒரு ஆளை காலி பண்ணி காப்பாற்ற வேண்டிய இருக்குது. அதனால நான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வாங்க ஐயா. எல்லாத்தையும் இறக்கிறேன். கவலைப்படாத. நம்ம வேற ரொம்ப பிஸியா இருக்கோம். வாங்க வேமா போவோம். சரி சரி போயிட்டு வரேன் ஐயா. 5 லட்சம் கேட்டீங்க. முதுகுல இருந்த பாரத்தோட இதயத்தோட பாரத்தை தூக்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஐயா காலி பண்ண போறாங்க. காப்பாத்த போறாரா காலி பண்ண போறாரான்னு தெரியலையே. நம்மள காலி பண்ணிடுவாரோ? ஐயோ ஆண்டவரே, ஐயோ இந்த சமயத்தை எனக்கு யாருமே இல்லையா? 5 லட்சம் வேற கேட்காரு. ஐயோ யாரு கத்திரி கிடக்காரு? யாரு? ஐயா கறிக்கடை வந்துச்சு. ஐயா கறிக்கடை வந்துச்சு. ஐயா என் பாடத்தை இறக்கிக்கணும். ஒவ்வொருத்தரா வந்தாங்க. புண்ணியமான என் பாடத்தை இறக்கி வையா. அவ்வளவுதானே? எத்தனை ஆடை வெட்டி இருக்கோம். தோலை முடிச்சிடலாம். நம்ம காலி பண்ற மாதிரியே பேசுறாங்க. என் பாடம் பெரிய ஆளு இருக்கணும். அதான் இங்கிட்ட ஒரு வட்டி, இங்கிட்ட ஒரு வட்டி, ஊரை முடிச்சிடலாம். அவ்வளவுதான். ஐயோ இவன் சரியில்லாத பழக்கம் போல இருக்கு. நம்மள காலி பண்ணிதான் போல இருக்கு. அருவா கத்திலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. அருவா கத்தியா? வந்துருவா போடுங்க. கறிக்கடைக்காரன் சரிதான். கறிக்கடைக்காரன் கத்தி போயிட்டான். இந்த ஆண்டு ரோலேஸ்வரி இடத்த நான் காலி பண்றேன். அப்பாப்பா வீட்டை தூக்கிட்டு என்னால ஒரு பக்கம் நடக்க முடியலையே. இந்த சுமையை யாராவது இறக்கி விட மாட்டீங்களா? இவ்வளவு பேர் இருக்கீங்களே, என் சுமையை யாராவது இறக்கி விட மாட்டீங்களா? இந்த சுமை இறக்க முடியாம நான் தவிக்கிறேனே. என்னால நடக்க முடியல, என்னால வாழ முடியல. ஒருத்தனாடா நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டு வரேங்க. ஒருத்தனாடா 5 லட்சம் கேட்கான். ஒருத்தனாடா கசாப்பு கடை கலவடி பேசான். கொலகார பயமானி பேசுறானே. ஐயோ இந்த சுமையை இறக்க யாருமே இல்லையா? ஐயா இந்த சுமையை இறக்க யாருமே இல்லையா? இந்த சுமையை இறக்கி விட்டா நான் எவ்வளவு நிம்மதியா இருப்பேன். ஐயா என்ன பிரதர், ரொம்ப வேதனைப்பட்டிருக்க ஐயா. இந்த பாரத்தை என்னால இறக்க முடியலையா. என்னாச்சு பிரதர்? சுமை ரொம்ப இருக்குயா. இந்த பாரத்தை என்னால இறக்கி விடுங்க ஐயா. கொஞ்சம் இறக்கி விடுங்க ஐயா. ஐயா ரொம்ப ஈஸியா. இதுக்கு போய் ஏன் எப்படியா? ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படியா? நான் ஏசப்பா நாமத்துல உங்களுக்கு ஜெபம் பண்றேன். சரியா? அவரை நம்ம விசுவாசிக்கும் போது அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மரிச்சிருக்கிறார். அவருடைய இரத்தத்தால தழும்புகளால் நம்ம சுகமானுங்கய்யா. பாரத்தை இறக்கி விடுங்கய்யா. அன்பு தகப்பனே, அன்பு சகோதரர் சுமந்துட்டு இருக்கிற எல்லா பாரங்கள், இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் தழும்புகளால் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, விடுதலை உண்டாகட்டும். ஐயா ஐயா ஐயா, எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு, எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு, எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு. ரொம்ப நன்றி ஐயா, எனக்கு விடுதலை கொடுத்ததுக்கா நன்றியா. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இதே போல யாரு பாரத்தோட இருந்தாலும் சரி, அவர் விடுதலையாக்க வல்லவரா இருக்கு. நன்றியா, நன்றி. இதை குறிச்சு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உட்கார்ந்து கேளுங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி, நன்றியா. எல்லா கரங்களை தட்டி அந்த புள்ளியை